மாண்புமிகு மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நிறைய பேர் ஆண்களுக்கான ஜீவனாம்சம் சார் நான் வந்துட்டு கொடுக்கணுமா, என்னுடைய ஒய்ஃப் வந்து அதிகமாக சம்பளம் வாங்குகிறாங்க, ஸோ அவங்களுக்கு நான் ஏன் சார் ஜீவனாம்சம் கொடுக்கணும், மெயின்டெனன்ஸ் நான் ஏன் பே பண்ணணும். ஈவன் சொல்ல போனோம் அப்படின்னோன்னாக்கா லாஸ்ட் வீக்கில் ஒரு கிளைண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து 40% ஆஃப் விச் மீன்ஸ் 40,000 வந்து அவர் வந்து சேலரி வாங்குகிறாங்க, அவங்களுடைய ஒய்ஃப் வந்து 60,000 வந்து சேலரி வாங்குகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஏன் சார் ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஒரு கேஸை முடிச்சு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கேஸை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கேஸ்குள்ளே போகலாம். சட்டத்தை முழுசாக நம்புகிறேன், சட்டப்படி தான் நடப்பேன். நீ சொல்ற சட்டம் சிஸ்டத்தை காப்பாத்துமே தவிர நியாயத்தை சட்டமா? எங்களுக்கு அதுக்கு இந்த நாட்டுல மரியாதை இருக்குங்களா என்ன? சட்டம் தன் கடமையை செய்யும். விவாகரத்து வழக்கு ஒன்று வந்துட்டு பார்த்திங்கனாக்கா மும்பையில் நடந்துகிட்ருக்கு. அந்த மும்பையில் நடக்கக்கூடிய விவாகரத்து வழக்கில் மும்பை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணிருச்சு அப்படின்னாக்கா 12 கோடி ரூபாய் மெயின்டெனன்ஸும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு BMW காரும் வந்து பொண்டாட்டிக்கு கொடுக்கணுன்ற உத்தரவு வந்து கொடுத்துருச்சு. ஸோ இந்த உத்தரவை எதிர்த்து தன்னுடைய கணவன் என்ன பண்ணுறாரு, அதாவது மனைவிக்கு எதிராக வந்து கணவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா ஒரு அப்பீல் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. அந்த அப்பீலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இவங்களுக்கு அந்த 12 கோடி ரூபாய் அமௌண்ட்டும் BMW காரும் வாங்கி கொடுக்க முடியாது, ஏன்னா எனக்கு ஈக்குவலாக வந்துட்டு அவங்க சம்பாதிக்கிறாங்க, அதனால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஜஸ்டிஸ் PR கவாய் அவர் பேரில் வருது. ஓகேங்களா, அவருக்கு கீழே வந்து இந்த கேஸ் வந்துட்டு வருது. இந்த கவாய் சார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த 2 பேருக்குமே கல்யாணம் ஆகி 18 மாதம் கூட, விச் மீன்ஸ் 1.5 இயர் கூட வந்துட்டு ஆகலை. ஓகேங்களா, இந்த 1.5 இயர் கூட ஆகாத ஒரு திருமணத்தில் நீங்கள் வந்து டிவோர்ஸ் கேட்குறீங்க. டிவோர்ஸ் கேட்குறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஈவன் இது ஹிந்து மேரேஜ் ஆக்ட் அப்படின்றதுனால 1 இயரில் கூட நீங்கள் டிவோர்ஸ் கேட்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் 12 கோடி வந்து பார்த்திங்கனாக்கா ஜீவனாம்சம் கேட்குறீங்க, அதே மாதிரியே ஒரு BMW வந்துட்டு கேட்குறீங்க, அதனால வந்துட்டு அதை எப்படி அக்செப்டபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு PR கவாய் சார் வந்துட்டு ஒரு கொஸ்டின் வந்துட்டு எல்லாருக்கிட்டையுமே வந்து கேட்குறாரு. மேலும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் சார் என்ன கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மனைவி கிட்ட, அம்மா நீங்கள் வந்துட்டு நல்லா படிச்சிருக்கீங்க, நீங்கள் MBA படிச்சிருக்கீங்க, உங்களுடைய IT துறையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல சம்பளம் வாங்குறீங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் ஹைதராபாத்லேயோ மும்பைலேயோ வந்துட்டு ஒரு நல்ல சம்பளம் வாங்கிக்கலாம், ஏன் வந்துட்டு கணவனுடைய சம்பளத்தில் வந்து யாசகம் கேட்குறீங்க. யாசகம் கேட்குறது அப்படின்னாக்கா அதுக்கு மீனிங் என்ன, பிச்சை எடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஏன் அந்த யாசகத்தை வந்துட்டு நீங்கள் கேட்குறீங்க ஜீவனாம்சம்ன்ற பேரில், அது கொடுக்க முடியாது. ஏன்னா கணவன்மார்கள் எல்லாருமே வந்து கஷ்டப்படுறவங்க அப்படின்றத பார்க்கும்போது எந்த மனைவிமார்கள் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஜீவனாம்சம் கொடுக்க முடியும். நல்லா படித்து ஒரு IT கம்பெனியில் நல்ல சேலரி வாங்கக்கூடிய ஒருத்தர் நீங்கள் வந்துட்டு எப்படி இவங்கக்கிட்ட வந்துட்டு ஜீவனாம்சம் கேட்க முடியும்? அதுவும் 10க்கு 12 கோடி ரூபாய் கேட்குறாங்க, ஒரு BMW கார் கேட்குறாங்க, இதை எப்படி வந்துட்டு கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் வந்து கேட்குறாரு. ஓகேங்களா, ஸோ அவர் கேட்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இதை ஈவன் இன்னும் சொல்ல போனோன்னாக்கா அது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, யாசகம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, ஜீவனாம்சம் கேட்கக்கூடாதுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாசகம் கேட்கக்கூடாதுன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நல்லா படித்த பொண்ணு நீங்கள் ஹைதராபாத்லேயோ மும்பைலேயோ வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா சம்பாதிக்கலாம், அப்படி சம்பாதிக்கும் பொழுது நீங்கள் ஏன் வந்துட்டு இந்த மெயின்டெனன்ஸை வந்துட்டு நம்பி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அவங்க கேட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா PR கவாய் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஒரு பெண் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக தன்னுடைய கணவன் கிட்டேருந்து ஜீவனாம்சம் வாங்குறது அப்படின்றது சரிப்பட்டது. ஆனால் உங்களை மாதிரி நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு பெண் ஜீவனாம்சம் வாங்குறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கணவனுடைய வருமானத்தை மட்டும் வச்சு தங்களுடைய எல்லா சுமையில் இருந்தோம், அதாவது இவங்க கடன் வாங்கியிருப்பாங்க, வேறு யாருக்காச்சும் பேமெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும், இல்லைன்னா அவங்க வந்துட்டு வெளியில் ஏதாவது மேக்கப் செட் வாங்குகிற மாதிரி இருந்திருக்கும், அவங்க ஷூ வாங்குறதா இருக்கட்டும், இல்லைன்னா செப்பல் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ் வாங்குறதா இருக்கட்டும்,
எந்த சுமையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சம்பாதிக்காமல் கணவனுடைய ஒரு சம்பாத்தியத்தில் மட்டும் இருந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிஆர் கவாய் வந்து கேட்டிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மனைவி தரப்புலேருந்து ஆர்கியூ பண்ண அட்வொகேட் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, தன்னுடைய கணவன் எனக்கு ஸ்கிஃபோனியா மென்டல் டிஸார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாதி ஒன்று இருக்குது, அந்த வியாதியை பேஸ் பண்ணி தான் இவர் வந்து விவாகரத்தை வந்து பண்ணுறதுக்காக வந்தார். ஸோ அந்த விவாகரத்து பண்ண ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து இந்த பேமெண்ட்டை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது இது வந்து ஸ்கிஃபோனியா மென்டல் டிஸார்டர் அப்படின்றது வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு மென்டலி ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்றத வந்து குறிக்கிறதுக்காக, விச் மீன்ஸ் இதை ரொம்ப ஸ்மார்ட் அண்ட் சிம்பிளாக சொல்கிறோம் அப்படின்னோன்னாக்கா அது வந்து லூனட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம. ஸோ அவங்க வந்து லூனசியாக இருக்காங்க, அந்த லூனசினால் வந்துட்டு இவங்களை பிரியறேன் அப்படின்ற ஒரு கிரவுண்டை வச்சு ஹஸ்பண்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. ஹஸ்பண்ட் அப்ளை பண்ணியிருக்கும்போது எனக்கு வந்து இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜீவனாம்சம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே அப்ளை பண்ணியிருந்தாலும் கூட தன்னுடைய கணவர் பணக்காரர்னு சொல்லி தான் ஜீவனாம்சம் அப்ளை பண்ணியிருக்காங்க. தன்னுடைய கணவர் பணக்காரராக இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு பெரிய பேமெண்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் வந்து பார்த்திங்கனாக்கா மனைவி தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, மனைவி தரப்பில் என்னுடைய கணவனுடைய மாத வருமானம் 2.5 கோடி, அதுவும் இல்லாமல் போனஸாக வந்துட்டு 1 கோடி ரூபாய் வாங்குறாரு. அது பத்தாமல் வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த தீபாவளி வரும்போது அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிஇஓ லெவலில் இருக்கிற ஒரு காரணத்தினால அவங்களுக்கு வந்து ஒரு 4 கோடி ரூபா வந்துட்டு சம்பளம் வருது. அதனால எனக்கு ஒரு செட்டில்மெண்ட்டாக வந்து 12 crores வந்து கொடுத்துருங்க, ஒரு BMW கார் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பத்தாவதுக்கு அவர் மும்பை மாநகரில் வந்து பார்த்திங்கனாக்கா பெரிய அடுக்குமாடி குடியிருப்பில் அந்த குடியிருப்புடைய விலை மட்டுமே 20 கோடி ரூபாய் இருக்குது, அதனால அவர் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவர்கிட்ட எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் சரி அதுக்காக நீங்கள் இவ்வளோ பேமெண்ட் வந்து கேட்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி வந்து கேட்குறாரு. கேட்டுட்டு அதை வந்து பார்த்திங்கனாக்கா தீர்ப்புக்கு ஒத்தி வைக்கிறாரு. அந்த தீர்ப்பு இன்னும் முழுமையடையவே இல்லை. ஸோ இந்த தீர்ப்பை வந்துட்டு என்னுடைய கிளைண்ட் ஒருத்தங்க சொல்ல சொன்னாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால இதை வந்துட்டு நான் சொல்கிறேன். தீர்ப்பு வரும்போது கண்டிப்பாக இந்த தீர்ப்பை வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணுக்கு எதிராக தான் தீர்ப்பு வரும். ஜீவனாம்சம் கேட்கலாம், தப்பு கிடையாது, ஆனால் இவ்வளோ கேட்கக்கூடாது அப்படின்றது தப்பாக தான் இருக்கும் சட்டப்படியும் கூட. அதனால் அவங்க வந்துட்டு என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியோடு சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இன்னொரு வீடியோவாக போடுறேன். அதே மாதிரி நான் மக்கள்கிட்ட வந்துட்டு சில விஷயங்கள் கேட்டு இது பண்ணுறேன். மக்கள் நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணுறீங்க. காண்டாக்ட் பண்ணும்போது எப்போவுமே எல்லா பிளேஸ்லேயுமே சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த சும்மா விளையாடுறவங்கெல்லாம் வந்துட்டு ஸ்டே அவே, என்கிட்ட விளையாடலாம் வேணாம், ஓகேங்களா, சிம்பிளாக வர்றீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க, ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறீங்க. அந்த கொஸ்டின் கேட்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா நான் திரும்ப ரிப்ளை வந்துட்டு நான் பண்ணுறதில்ல, என் டீம் தான் ரிப்ளை பண்ணணும், என்னுடைய ஆஃபீஸ் தான் ரிப்ளை பண்ணணும். நான் கோர்ட்டில் இருப்பேன், காலையில் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வந்துட்டு நான் கோர்ட்டில் இருப்பேன். இந்த கோர்ட்டில் இருக்கிற டைமில் உங்களுக்கு வந்துட்டு என்னால் ரிப்ளை பண்ண முடியாது, எங்கள் ஆஃபீஸ் தான் வந்துட்டு ரிப்ளை பண்ணணும், சரிங்களா. ஸோ அதனால் சும்மா டைம் பாஸஸ் கெட் அவே அப்படின்ற மாதிரி டைம் பாஸஸ் யாருமே எனக்கு வந்துட்டு கால் பண்ண வேணாம், யாருமே எனக்கு டெக்ஸ்ட் பண்ண வேணாம். டைம் பாஸஸ் இல்லாமல் உண்மையாலுமே கேஸை கொடுக்குறீங்க அப்படின்னா, இல்லை என்கிட்ட கொடுக்கலனாலும் இன்னொரு அட்வொகேட் கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க மட்டும் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதர்வைஸ் வேறு யாருமே டெக்ஸ்ட் பண்ண தேவையில்லை, ஓகேங்களா. ஈவன் இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு, நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாலும் தப்பு, நான் வந்து ஏதாவது அடுத்தவங்களுடைய ஒர்க்கை வந்து நான் ரிலீஸ் பண்ணாலும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ என்ன சொல்கிறேன், நீங்கள் அதர் அட்வொகேட்ஸ் கிட்டையும் போங்க, முடிஞ்சால் என்கிட்டையும் வாங்க, நான் வேணான்னு சொல்லலை, ஓகேங்களா. நான் என்கிட்ட தான் வரணும்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, நீங்கள் அதர் அட்வொகேட்ஸ் கிட்டையும் போங்க. ஆனால் ஒன்று, எந்த அட்வொகேட் கிட்ட போனாலும் டைம் பாஸஸாக வந்துட்டு போகாதீங்க. கேஸை கொடுக்கறதுனா போங்க, கேஸை கொடுக்கல அப்படின்னோன்னாக்கா போகாதீங்க. அதே மாதிரி என்கிட்ட கேஸை கொடுத்தவங்கக்கிட்டையும் சொல்கிறேன், கொஞ்சம் ஃபாலோ அப்பில் இருங்க. நான் நிறைய பேராக ஃபாலோ அப்பில் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் 15 பேருன்னு சொல்லிட்டு ஒரு கிளைண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க. எங்களால் வந்து அந்த ஃபாலோ அப் வந்து பண்ணுறதுன்றது ரொம்ப ரிஸ்க்கு. எங்கள் ஆஃபீஸ் வந்து ரொம்ப பெரிய ஆஃபீஸு, தமிழ்நாட்டிலே 2வது பெரிய ஆஃபீஸில் நாங்கள் இருக்கோம். ஸோ அதனால் அந்த ஃபாலோ அப் வந்துட்டு ரொம்ப ரிஸ்க்கு. இப்போ இந்த வீடியோ விட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ மறுபடியும் வந்துட்டு 7 மாதம் கழித்து போடுவேனா 8 மாதம் கழித்து போடுவேனான்றது எனக்கு தெரியாது. வீடியோ போடுறது என்னுடைய ஒர்க் இல்லை.
கோர்ட்டுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் என்னுடைய ஒர்க்கு. நான் யூடியூபர் இல்லை, நான் அட்வொகேட். ஓகேங்களா? கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்படி இருந்தாலுமே. ஸோ மக்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இப்போதைக்கு நான் சொன்ன தகவல் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறையா பேர் சார் ஜீவனாம்சம் நான் தரணுமா சார், என் ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் போட்டாங்க அப்படின்னாக்கா நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. உங்கள் ஒய்ஃப் டிவோர்ஸ் வந்து நீங்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் ஜீவனாம்சம் கொடுக்கணுமா இல்லையா அப்படின்றது அவங்களுடைய சேலரியும் அவங்களுடைய பேக்ரவுண்டும் வந்துட்டு நிர்ணயிக்கும். ஈவன் சொல்ல போனோம்னாக்கா சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் கவாய் சாரே சொல்லிட்டாரு. அதனால் உங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இது நாட் ஈவன் கவாய் சார், சந்திரசூட் சாரும் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அதனால் அதை பற்றி பெரிய பிரச்சனை, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதனால் எப்போ வேணாலும் இதை பற்றி காண்டாக்ட் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம் என்னதுன்னு சொல்லிட்டு. நான் வழக்கம் போல் சொல்கிற மாதிரி தான் இந்த தகவல்லாம் உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சட்டம் அனைவருக்கும் சமம். நன்றி, வணக்கம். Law is a very powerful weapon. யாரை காப்பாத்துறதுக்காக நாம் அதை பயன்படுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம். யாரா இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு நீதி கிடைக்கணும். அதை உறுதி செய்யறது இந்த நீதிமன்றத்தோட தார்மீக கடமை.